அப்பா அம்மா வந்துட்டு ஆகஸ்ட் 14 நைட்டு கிளம்பினாங்க. சென்னையிலேருந்து மும்பை டு காட்மண்டு. இதுதான் அவங்களோட பிளான். அவங்களோட ரீச் வந்துட்டு இன்னைக்கு நைட்டு 1 o'clock வந்து சென்னை ரீச் ஆகணும். ப்ராபப்ளி நாளைக்கு மார்னிங் நாங்கள் காஞ்சிபுரம்ன்றதுனால 2 hours ஜேர்னி காஞ்சிபுரம் வந்திருக்கணும். டியூஸ்டே நைட் தான் நாங்கள் லாஸ்ட் அவங்கக்கிட்ட பேசினது. டியூஸ்டே நைட் வந்துட்டு கெராங்கில் வந்துட்டு நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த நாள் மார்னிங் காட்மண்டு கிளம்ப போகிறோம் அப்படின்றத எங்களுக்கு கிடைச்ச லேட்டஸ்ட் நியூஸ். அப்புறமா இவங்க ஏஜென்சி கிட்ட கேட்டச்சு தான் அவங்க வந்துட்டு 8:40 8:30 போல இமிகிரேஷன் ஆஃபீஸில் இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. லைக் இமிகிரேஷன் முடிஞ்சு கிளம்புனாங்களா இல்லை இமிகிரேஷன் ஆஃபீஸ்லேயே தான் இருந்தாங்களா, லைக் எங்கே எக்ஸாக்டாக இருந்தாங்கன்னு எங்களுக்கும் தெரியல. யார்கிட்டயுமே எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. 49 மிஸ்ஸிங்னு மட்டும்தான் சொல்கிறாங்க. பட் அவங்களோட கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு எங்களுக்கு தெரியல. 14 days டூரு. 14th போயிட்டு 28th வரணும். லைக் 27th நைட்டு வரணும். மெயினாக மவுண்ட் கைலாஷ், மானசரோவர் லேக். ஸோ இங்கே ஃபுல்லாக ஆன்மீக சுற்றுலா தான். ஸோ அதை முடிச்சுட்டு வர்றது தான் அவங்களோட பிளான். கைலாயெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த மாதிரி இல்லை இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ அவங்களோட ஆசை வந்துட்டு அவங்க வந்து நார்மலாக ஆன்மீக சுற்றுலா போகிறவங்க தான், எப்பயுமே ரொம்ப பற்று இருக்கவங்க தான். ஸோ அவங்க போயிட்டு இதுதான் எங்களோட பிறவி பயன் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது முடிச்சுட்டா எங்களோட வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இது போயிட்டு வந்துட்டா அவ்வளோதான், எங்களோட ஆன்மீகம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா பேரு கோபால் அருணாச்சலம், ரிட்டையர்டு சீனியர் ரீஜனல் இன்ஜினியர் கோஆப்டெக்ஸ்ல இருந்தாரு. அம்மா பேர் சரஸ்வதி ராஜகோபால், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு விஆர்எஸ் வாங்கிட்டாங்க. ஒரு 9 years ஆயிடுச்சு. இல்லை அண்ணா இருக்கான். அண்ணா இங்கே வந்துட்டாங்க. அவங்களுக்கு கோயம்புத்தூர். ஸோ டாக்டராக இருக்கான். வந்துட்டாங்க. நாங்கள் இப்போ போய் அவங்கள பிக்கப் பண்ணிட்டு. இல்லை நேற்று ஈவினிங் தான் எங்களுக்குமே தெரியும். 4 o'clock போல தான் இந்த மாதிரி ஃப்ளட்டு நியூஸில் பார்க்குறச்சு தான் எங்களுக்கும் தெரியும். அது வரைக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் எங்களுக்கும் கிடைக்கல. அதுக்கப்புறமா நாங்கள் நைட்டு ஃபுல்லாக சைனா, நேபாள், இந்தியன் எம்பசி எல்லாருக்கும் எல்லாருக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். அவங்களும் இன்ஃபர்மேஷன்ஸ் தரேன்னு சொன்னாங்களே தவிர இன்ன வரைக்கும் கொடுக்கல. நாங்கள் ஹெல்ப்லைன் மூலமாக தான் போகணும். நிறைய ஹெல்ப்லைன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு போனோம். அண்ட் வந்துட்டு இங்கே இந்தியாவில் வந்துட்டு இந்த மாதிரி நேபாள் ஃப்ளட்ஸுக்கு வந்துட்டு ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் கொடுத்துருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதில் எல்லாருக்குமே ரிப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது. இன்ன வரைக்கும் யாருக்குமே காண்டாக்ட் பண்ணல. யூஸ்வலாக அவங்க நம்பர்லேருந்து எனக்கு கூப்பிட மாட்டாங்க, இன்னொருத்தர் நம்பர்லேருந்து கூப்பிடுவாங்க. அவங்க நம்பர் எல்லாரோட நம்பருமே சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்குது.